அடுத்து ஒரு கோடாங்கி அடித்துக் கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்லி வந்தப்போம். அடுத்து இந்த திருவிழாவில் அதாவது பெண்கள் குலவிட்டால் எப்படி கற்பனை. இந்த ஊர் மக்களுக்கு குலவை சத்தம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குலவை சத்தம் அடுத்து ஒரு கோழி முட்டை போடுவதற்கு இடம் தேடிக்கொண்ட சமயத்தில் ஒரு குரலுக்கும் முட்டை போட்ட பிறகு ஒரு குரலுக்கும் அந்த காட்சி. முதலில் முட்டை போட இடம் தேடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து முட்டை போட்ட பிறகு எழுப்பும் குரல். அதை முட்டை அடகாத்து குஞ்சு பெறும் சமயத்தில் அந்த குஞ்சுகளின் குரல். அடுத்து ஒரு சேவர் கோவினால் எப்படி கற்பனை. இப்பொழுது சேவர் காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு எல்லா சமுதாய மக்களிடமும் ஒட்டிக்கு ரெட்டியாக அன்பை செலுத்தி வரக்கூடிய ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்த அன்பு சார்ந்தவர்களும் தமிழகத்தின் முதலமைச்சர்களில் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கி தமிழகத்துக்கு நல்லதொரு நலத்திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொடிவழி வந்த அன்பு சான்றோர்கள், சென்னிகுளம் நகர் வாசன், புகழ் செப்பும் அண்ணாமலை தாசன், அருள் செழிய புகழ் விளைத்த கழுகுமலை வளத்தை சூரியனப்பம் சின்ன தம்பி, பட்டிமன்ற பெரிய தம்பி, எங்கள் அன்பிற்கினிய இனிய தம்பி எல் சுப்பிரமணியம் அவர்களே வணக்கம். இந்த அடாது மலையிலும் விடாது கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, செல்வ குழந்தைகளே, உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு. இன்றைய சூழ்நிலையில் இல்லற வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா? போராட்டம்னு பேசுறதுக்கு 2 பேர், பூந்தோட்டம் பேசுறதுக்கு 2 பேர். நடுவரவர்களே, குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இது ஈசன் படி இழக்கிற இதிகாச காலம். இது சுவாமி விவேகானந்தர் காலம் இல்லை, பிரேமானந்தா சாமி காலம். பிரேமானந்தான்னு ஒரு சாமியா சண்டான பாவி, அவன் வாயிலிருந்து ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்கும் திருநீர் எடுத்தான், குங்குமம் எடுத்தான், சிவலிங்கம் எடுத்தான். ஆனா அவனால கடைசி வரைக்கும் ஜாமீன் மட்டும் எடுக்கவே முடியல. அப்படிப்பட்ட காலம். நடுவரவர்களே, இந்த காலத்துல கருவறையிலிருந்து தொடங்கி கல்லறை வரைக்கும் இன்னைக்கு போராட்டம் தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கை. முன்னால ஒவ்வொரு ஆம்பளைகளும் பாத்தீங்கன்னா சும்மா சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தான். கல்யாணம் ஆன உடனே சூரக்கோட்டை சிங்கக்குட்டியா இருந்தவன் பாளையங்கோட்டை பள்ளிக்குட்டியா போயிருந்தானே, அருப்புக்கோட்டை ஆட்டுக்குட்டியா போயிருந்தானே, நாகர்கோயில் நாய்க்குட்டியா போயிருந்தானே. நடுவரவர்களே, கல்யாணத்தன்னைக்கு 3 ஞானிகள் அப்பயே சொன்னான், எப்பா குடும்ப வாழ்க்கை போராட்டம். முதல் ஞானி யாருன்னா தம்பி? மேலகாரன். கல்யாணத்துல ஆரம்பிக்கும் போல அடிப்பான், ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான், ஓடி போயிடுறான்னு அடிப்பான். ஓடலன்னு வச்சுக்கிடுவான். தாலி கட்டுற நேரத்துல ஆட்டுக்கிட்டான், 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 ஆட்டுக்கிட்டான். அன்னைக்கு ஆப்பிட்ட வந்தான் ஐயா, இன்னும் வெளியே வர முடியல. அப்ப முதல் ஞானி யாரு? மேலகாரன். 2வது ஞானி யாருன்னா போட்டோகிராபர். என் தம்பி மாதிரி போட்டோகிராபர் வருவாரு. சார், கடைசியா ஒரு தடவை சொல்லிங்க. ஏன் கடைசியா அங்காரு? அவனே இனி வாழ்க்கை முழுவதும் நீ சிரிக்க போறது இல்லைங்கிறத சொன்ன ஞானி நம்ம போட்டோகிராபர். 3வது ஞானி யாருன்னா நம்ம தம்பி மாதிரி 10 வயசு பையன். கல்யாண மண்டபத்துக்கு முன்னால வாழை மரம் கட்டி இருக்கும். அவன் வாழை மட்டையை டாரு டாரா உடிப்பான். அவன் வாழை மட்டையா உடிக்கான்.
அவன் சொல்லுவான், நாளையில இருந்து மவனே நீ உரிபட போறங்கிறத தெளிவா சொன்ன ஞானியாரு இந்த 10 வயசு பையன். நடுவர்களே, இந்த வாழ்க்கைய எப்படி பூந்தோட்டம்னு சொல்ல போறாங்க தெரியல. பூந்தோட்டம் தான் எப்ப ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த 90 நாளையில பாத்தீங்கன்னா நம்ம ஆளு கொஞ்சம் கண்ணே உன் முகம் தாமரப்பூ மாதிரி இருக்கு, உன் மூக்கு நெல்லுப்பூ மாதிரி இருக்கு, உன் காது தாழம்பூ மாதிரி இருக்குமா. இப்படி பூ பூன்னு சொன்னவைய 2 பிள்ளையான உடனே பூண்டு படுவான். நடுவரவர்களே, இந்த வாழ்க்கைய எப்படி பூந்தோட்டம் சொல்ல முடியும்? நடுவரவர்களே, கல்யாணமான புதுசுல சந்தோஷமா தான் இருப்பான். கல்யாணமான புதுசுல அவன் புருஷனும் கொஞ்சாதியும் சினிமாவுக்கு போறாங்க. இவன் கொஞ்சம் முன்னால போயிட்டான், அவ கொஞ்சம் பின்னால வாரா. வந்தா ரோட்ல கல்லடிச்சு போட்டிருக்காங்க. இவ வேகமா வந்தவ ரோட்ல கல்லடிச்சு போட்டிருக்கிற கல்லை தட்டி அத்தாம அந்த பையன் வேகமா ஓடியாண்டான். சனி பிடிச்ச கல்லு, சனிய பிடிச்ச கல்லு, சனிய பிடிச்ச பையன் எந்த பையனா அடிச்சு போட்டான். சனிய பிடிச்ச கல்லு என் வீட்டுக்காரி காலை தட்டிட்டு கடிச்சுப்ப கழிச்சு தண்ணியில முக்கி அவன் காலில் கட்டினான். இப்ப 10 வருஷம் ஆச்சு, 2 பிள்ளையா இருக்கு. இப்பயும் சினிமாவுக்கு போறாங்க. ஆனா அவன் வழக்கம் போல முன்னால வரான், இவன் வழக்கம் போல பின்னால வரான். வழக்கம் போல கல்லடிச்சு போட்டிருக்காங்க. இவன் மூதேவி வந்தவ சமானு கல்லுல தட்டி இப்ப சத்தம் பெருசா வரல. அந்த பையன் வேகமா விட்டான். ஏன் சனியை பிடிச்சு பாருவல பார்த்து வந்தாங்க. கண்ணெண்ண குழந்தையா வச்சிருக்க மாத்தா நடக்க மழாக்காக்க வராங்க. அப்ப 10 வருஷத்துக்கு முன்னால கண்ணு சனிய, 10 வருஷம் ஆன பிறகு கொண்டாட்டி சனிய. இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. எங்க அவன் வீட்டுக்காரியில இருந்து கல்லுல இருந்து வீட்டுக்காரிக்கு பெயர்ந்ததுனால இதுக்கு பேரு சனி பெயர்ச்சி. அப்ப வீட்டுலயும் பாருங்களேன், அது எப்படியாவது நீங்க பேச முடியும்னு எப்படியாவது சொல்லணும்னு கும்பாபிஷேகம் நடத்தினாலே அவளுக்கு இந்த கதையை மட்டும் நான் நிறைவேற்றுகிறேன். ஒரு ஊர்ல இந்த கதையில முதல்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, ஒரு ஊர்ல ஒரு அப்பாவி மனுஷன். சரி, வாழ்க்கையில அவனுக்கு ஏகப்பட்ட கவலை. நம்மள மாதிரி சொல்லுங்க, ஏகப்பட்ட கவலை. வீட்டுல அவனுக்கு என்ன விதைச்சாலும் தோட்டத்துல விளைய மாட்டாங்க. உதவாக்கிற மகன் என்ன, அந்த மனைவி வேற சீக்காளி மனைவி. சரி, கடவுளே எனக்கு இப்படி எல்லாம் வச்சிருச்சு, என்ன நம்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாப்போம்னுட்டு நேர ஜோதியத்தை ஜாதகத்தை கொண்டு போறான். அந்த ஜோதியர் அவர் சொன்ன சொல்லு போயிட்டு போக, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும். அந்த மனுஷன் ஜாதகத்தை திருப்பி பார்த்தார். பார்த்துட்டு மூடி அவன் கையில விட்டுட்டு, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஜாதகம் பார்க்க கூடாது, நாளை காலையில ஜாதகத்தை விடிய காலம் கொண்டா உனக்கு நல்லா பார்த்து சொல்லியிருந்தவனுக்கு அவனை அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அவர் நினைச்சாரு, ஜாதகத்துப்படி இவன் இன்னைக்கு ராத்திரி பாம்பு எடுத்து சாகணும். இதை ஏன் சொல்லிக்கிட்டு ஆனால இது சொல்ல வேண்டாம், பிழைச்சு கிடக்கு வந்தா பாத்துக்கிறோம் அனுப்பிட்டார். அவன் வாங்கினா அந்த ஊரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு. இவன் ஜாதகத்தை வாங்கினா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு வேகமா வெறுக்குன்னு நடந்து போறான். ராத்திரி 8 மணி ஆச்சு. நடந்து போனா திடீர்னு வானத்துல வேகம் கூடி இன்னைக்கு மழை பெய்த மாதிரி பேயா மழை, பெருமழை பெய்யாது. இந்த மழைக்கு பயந்து போய் அவன் கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்தான். கோயில் பாத்தீங்கன்னா அற்புதமான கோயில், அருமையான கோபுரம், அருமையான பிரகாரம், அருமையான இது. ஆனா அத்தனையும் செதலப்பட்டு போய் கிடக்கு. உடனே சொன்னான், கடவுளே என் கையில பணம் இருந்தா அற்புதமா கோபுரத்தை கட்டுவானே, என் கையில பணம் மட்டும் இருந்ததுனா அருமையா இந்த கோயிலை புதுப்பிச்சோன்னே, என் கையில பணம் மட்டும் இருந்ததுனா அருமையா இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவனே அப்படின்னுட்டு அந்த நினைச்சு மனதுக்குள்ளேயே அந்த சாமிக்கு நீங்க காளியாத்தாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி அவன் சாமிக்கு கும்பாபிஷேகம் மனதுக்குள்ளேயே நடத்தினான். திடீர்னு பாத்தீங்கன்னா இவன் வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான், இடது பக்கத்துல ஒரு கருணால பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கு இவனை குத்துறதுக்காக. திடீர்னு ஒரு இடி இடிச்ச உடனே அது இடது பக்கத்துல விழுந்து அந்த கர்நாக பாம்பு செத்து போச்சு. இப்ப மழையும் நின்றுச்சு. இப்ப நமக்கு மழை நிக்கல, ஆனா கரையில மழை நின்று வச்சு. நின்ன உடனே இவன் நேரம் விறுவிறுன்னு செஞ்சான். வீட்டுக்கு போனான், படுத்து உறங்கினான், காலையில எந்திரிச்சான், ஜாதகத்தை எடுத்தான், நேர சோதியத்தை கொண்டு வரான்.
பேர் இப்ப பயப்படுறாரு. என்னடா நம்ம ஜாதகம் இதுவரைக்கும் புரிந்து போனது இல்லையே, நேற்று ராத்திரி இவன் பாம்பு அடிச்சு செத்துருக்கானே, இவன் உயிரோட வந்திருக்கானே, இதுக்கு என்ன பரிகாரம்னா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தலாம், இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கலாம். இவனோ ஏழை பையன், இவன் கையில பணமும் கிடையாது, அடுத்து கோவில் கட்டுறதுக்கும் ஒரு நாள் ராத்திரில முடியாது, கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. எப்படி இது நடந்ததுன்னு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த ஜோசியர் ஜாதகத்தை வாங்கிட்டு எப்ப உன் ஜாதகத்தை சொல்றேன், அதுக்கு முன்னால நேற்று என்ன நடந்ததுன்னு நீ சொல்லுனா அதுக்கு நான் சாமி ஜோசியர் ஐயா நீங்க ஜாதகத்தை திரும்ப கொடுத்தீங்களா, வாங்கிட்டு போனா சாப்பிட்டனா ஒரு கோயில்ல போய் தங்கியிருந்தானா, கோயில் அற்புதமான கோயில், ஆனா சிதறப்பட்டு போய் கிடந்தது. நான் நினைச்சேன் கடவுளே என் கையில பணம் இருந்தா கோபுரம் கட்டுவேன், குளத்தை வெட்டுவேன், இந்த கோயில் இருந்தா அந்த கோயில்ல அற்புதமா கும்பாபிஷேகம் நடத்துவேன். அந்த கும்பாபிஷேகத்துக்கு சூரியன் எப்ப வெள்ளத்தை கூப்பிட்டு அவையா பட்டி மண்டபம் நடத்துவேன். நடத்துவேன்னுட்டு நினைச்சேன் சாமி. அப்பதான் அந்த ஜோசியர் நினைச்சாராம், கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நினைச்சதுக்கு, கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நினைச்சதுக்கு ஒருத்தர் தான் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே கும்பாபிஷேகம் நடத்திருக்க செவலூர் மக்களுக்கு கடவுள் எத்தனை வரம் கொடுக்க போறாரு உங்களுக்கு வந்து சேர போகுது. இந்த சூழ்நிலையில குடும்ப வாழ்க்கை போராட்டமா இல்லை முன்துறக்கமா என்பதை மீண்டும் தன்னுடைய அதை வாழ்ந்தாலே நிலை நிறுத்துவதற்காக அன்புக்குரிய பேராசிரியர் கவிஞர் காமராஜர் நாயகர் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா வளையல் நடந்தாலும் ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. அன்றைய காலத்தில் 6 மணிக்கு உள்ள போகும், 8 மணிக்கு நிகழ்ச்சி, 10 மணிக்கு நிகழ்ச்சி, ஏராளமா வேலைகள் இருந்தா கூட உங்க அன்புக்கு முன்னால இவங்கெல்லாம் வந்து அன்புக்கு அடிமை மாதிரி அடிமைக்கு உட்கார்ந்து பேசும்போது நீங்க ஒரு நல்ல தைரியத்தை உற்சாகப்படுத்தணும். தைரியத்துக்கு முன்னாடி மீண்டும் ஆரம்பத்தில் ஆண்களுக்குரிய போராட்டங்கள் சில வீடுகள் வீட்டுல மரியாதை எப்படி பார்த்தீங்க, மாதச்சம்பளம் வாங்குற நம்ம வீடுகள் எல்லாம் எங்க வீடுகள் எல்லாம் 1ஆம் தேதி பார்த்தா எங்க மணிப்பரசெல்லாம் நல்லா மழக்கால சவள மாதிரி ஊட்டி போயிருக்கோம். அந்நேரம் எங்க வீட்டுல மரியாதை பாருங்க, அத்தான் காபி சாப்பிடுறீங்களா, அத்தான் டீ சாப்பிடுறீங்களா, அத்தான் ஊத்து சாப்பிடுறீங்களா, அத்தான் ஒன்றுடா சாப்பிடுறீங்களா, அத்தான் என்ன வேணாலும் கிடந்தா, என்ன வேணாலும் கிடந்தா. 25ஆம் தேதி ஆச்சுன்னா மழைக்கால தவண மாதிரி இருக்க மழைப்பட்டு சூப்பர் வட்டி போய் பங்கு போடுற பாட்டி வாய் மாதிரி இவர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அல்லது ஆபீஸுக்கு போயிட்டு வந்து உமாமகேஸ்வரின்னு பேர் இருக்கும். இவர் செல்லமா சுருக்கி உமி உமி ஒரு டம்ளர் காப்பி கிடைக்குமா பாரு, அங்க இருந்து சட்டம் வரும் நம்ம வீட்டு அடுப்பங்கரையில இருந்து. என்ன உமி தவிடுங்க முழு பேரையும் சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப மரியாதை எப்ப இருக்கு? 1ஆம் தேதி தான் இருக்கு. பரமக்குடி பக்கத்துல தம்பி ஒரு பட்டிமன்றம் பேசியிருந்தேன். எங்க ஐயா மாதிரி ஒரு பெரியவர், 60 வயசு பெரியவர், ரொம்ப ஆர்வமா பட்டிமன்றம் கேட்டுட்டு இருந்தார். உடனே நான் கொஞ்சம் பெரியயா ரொம்ப ஆர்வமா பட்டிமன்றம் கேட்கிறேன், என் பேச்சு அப்படின்னேன். அவர் எதுக்குப்பா வேண்டாம், இல்லையா ரொம்ப ஆர்வமா கேட்கிறேன் என் பேச்சு அப்படின்னு.
கேட்டேன். அவர் சொன்னாரு, வீட்டிலேயே கொண்டாட்டி கொடுங்களுக்கு இந்த வாழ்க்கைய பூந்தோட்டமுறை எப்படி சொல்ல முடியும்? அதுலயும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சில அக்காமார ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இல்லைன்னு சொன்னா உடனே நம்ம வீட்டாண்ட வீட்டுல இல்லை இல்லைன்னா மங்களமா சொல்லல. எதையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு மங்களமா சொல்லணுமானா சரிங்க நாளையில இருந்து சொல்றேன்னா மறுநாள் சந்தோஷமா வீட்டுக்குள்ள நுழையலாம். இன்னைக்கு இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மனசு ஆரம்பிச்சாரு. நீங்க பாருங்க, வீட்டுல அரிசி பானை காலியா இருக்கு, ஒரு காலத்துல புருஷன் பேரை சொல்லலாம், பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உற்றவரிடத்தில் மற்றதை சொன்னாலும் பேரை சொல்லலாமா? எப்படி இருக்க மாட்டீங்க தம்பி? ஒரு 65 வயசு பாட்டி செஞ்சது கணக்கெடுக்கிறதுக்காக என் தம்பி மாதிரி ஒரு அறுபாடி போனார். பாட்டியோ உடனே பாட்டி சொன்னா, நான் புருஷன் பேரை சொல்ற சாதியா வந்திருக்கேன், புருஷன் பேரை சொல்ற வம்சத்திலே வந்திருக்கேன். புருஷன் பேரை எப்படியாவது சாடமாடையா சொல்லுங்க, அதனால அடிக்கடி வர முடியாது, எப்படியாவது கணக்கெடுக்கணும்னா உடனே அவன் சொன்னா, என் புருஷன் பேரு பண்டையில வைக்கிறது, வாயில அடிக்கிறது, பண்டையில வைக்கிறது, வாயில அடிக்கிறது. என் தம்பி விவரமான அவர் சொன்னாரு, கொண்டையில வைக்கிறது பூவு, வாயில அடிக்கிறது மணி. பாட்டி, உங்க புருஷன் பேரு பூமணியா? உங்க புருஷன் பேரு பூமணியானா? உடனே இந்த கிளம்பி சொன்னான், ஆமா அந்த நாய பூமணி தான் சொல்றாங்க. ஆமா அந்த நாய பூமணியை தான் சொல்றாங்களாம். இது கூட பரவாயில்லக்கா, எங்க ஊர்ல எதிர்த்து இப்ப சின்ன திருச்சா பதான் கல்யாணம் ஆனவங்க ஒருத்தி காலையில் புருஷன் எழுப்புதா, ரமேஷ் எந்திரிக்க ரமேஷ், ரமேஷ் காப்பி குடிக்கிற ரமேஷ், ரமேஷ் குளிக்கிற ரமேஷ், ரமேஷ் சாப்பிடுகிற ரமேஷ், ரமேஷ் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புகிற ரமேஷ் புருஷன் பேரை தப்பி தலையில் அடிச்ச மாதிரி ரமேஷ் 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 இதெல்லாம் கெட்டுன புருஷனை தலையில் அடிச்ச மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா இப்படியா வந்தோம். கெட்டுன புருஷனை தலையில் அடிச்ச மாதிரி ரமேஷ் ரமேஷ் கடங்குவாடானா யாரு பக்கத்து வீட்டுக்காரன், யாரு அவன் கொண்டாடிட்ட அவன் சொன்னா அடுத்த வீட்டு சமாச்சாரம் தான் நமக்கு இருக்கு. சுரேஷ் நீங்க காக்குடிக்க சுரேஷ், நீங்க குளிக்க சுரேஷ், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புகிற சுரேஷ்னா இந்த வாழ்க்கைய இப்படி மரியாதை இல்லாத வாழ்க்கைய பூந்தோட்டமே எப்படி சொல்ல போறீங்க? அப்ப ஆம்பளை பக்கத்துலயும் பாராட்டம் இருக்கு, பெண்கள் பக்கத்துல பாராட்டம் இல்லையா? என் தாய்மார்களை நினைச்சுப்பாங்க. சத்தியமா சொல்றேன், நாங்க முகத்துதிக்காக சொல்லல. ஏன்னா நாங்களும் தமிழ்நாட்டுல போகாத ஊர் இல்ல, அத்தனை பட்டி தொட்டிலையும் பேசியிருக்கோம். அத்தனை பட்டி தொட்டிலையும் இந்த அடாத மலையிலையும் ஒரு அரங்கத்துக்குள்ள வந்து கூடி இத்தனை சகோதரிகள் கல்வி பெறுகிறதா உங்களை அத்தனை பேரையும் தனித்தனியா போறதுன்னு ஆசை. பட்டிமன்றம் முடிய 5 மணி நேரம் ஆகிருக்கிறத அற்புதமா கேட்டீங்க. பொண்ணா பிறந்தா எத்தனை பாராட்டம், பொண்ணா பிறந்தாலே பாராட்டம். அதனாலதான் எங்க ஊர்ல கிளம்பி ஒப்பாரி வச்சா, நாம் பொண்ணா பிறக்கலாமோ பூமியில வாழலாமோ, நாம் பொண்ணா பிறக்க முன்னே மண்ணா பிறந்துடலாம். மண்ணா பிறந்தாலும் மண்ணா பிறந்தாலும் மண்ணா பிறந்தாலும் என்ன பயமே எடுத்துருமா, எடுத்துருமா குண்டா கட்டியானாலும் நாம் குண்டா கட்டியானாலும் குண்டா கட்டியானாலும் என்ன வாங்க வந்தத கடத்தி வாங்கி தெரியலையுமா, என்னை எடுக்க வந்தத கடத்தி எடுப்ப இப்படி இருக்க மாட்டா. ஒண்ணு வேண்டாம், எங்க 2 வருஷம் பிள்ளைகளை நாடாக நாடு குடிமொழி போட்டா 2 வருஷம் பிள்ளைகளை வச்சிருக்கோம். பக்கத்து கடையில் வருவா, எக்கா மரபர் சும்மாதான் இருக்காங்கப்பா. எப்படி பக்கத்து வீட்டு கிளம்பி இவங்க சும்மா இருக்காம ஒரு 10 கிலோ பைக்கல தூக்கி பைக்கல மரபர் சும்மாதான் இருக்காங்கப்பா. அடுத்த 2 வருஷங்களுக்கு பொம்பளை பிள்ளை பெற்றா தம்பி இந்த கடை வருவா, எக்கா 2 வருஷம் மரபர்
அந்த கிழவிக்கு தெரியும் இவன் வாயை கேட்பா. இந்த கிழவி சொல்லுவா வாட்டுக்கா கொட்டை குட்டிக்கா வாட்டுக்கா கொட்டை குட்டிக்கா. அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்து வச்சுக்கிடும். இந்த கிழவிக்கு திரும்ப கழுவுக்கு மூக்கு வட்ட மாதிரி மருமலை 2 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தா அடுத்து பொம்பளை பிள்ளை பெற்றா இப்ப என்னக்கா பெற்றிருக்காம்பா. இந்த கிழவி சொல்லுவா ஆமா அதை வாயில வச்சு சொல்லணுமாங்கும் வாயில வச்சு சொல்லணுமாங்க. பெற்றிருக்கிறது பொம்பளை பெத்தவன் பொம்பளை கேள்வி கேட்கிறவ பொம்பளை பதில் சொல்றவ பொம்பளை. இந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு சம்மந்தம். ஆனா நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? எங்க வீட்டுல கல்விய வளர்க்க ஒரு ஜனசோதி பிறந்திருக்கா, எங்க வீட்டுல தைரியத்தை வளர்க்க ஒரு காளியாக்கா பிறந்திருக்கா, எங்க வீட்டுல செல்வத்தை வளர்க்க ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு எங்கேயாவது சொல்லிக்கலாமா? என்னைக்கு நீங்க சொல்லலையோ அப்பயே இந்த வாழ்க்கை போராட்டமா இருக்கா, பூந்தோட்டமாக இருக்கு. இத்தனை கஷ்டம் உங்களுக்கு இருக்கு. ஆம்பளைகளுக்கும் அது போராட்டம், பெண்களுக்கும் போராட்டம். அடுத்து மாமியார் போராட்டம். மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கிற மாதிரி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு மாமியார் பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. நம்ம செவலூர் மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். இனி நம்ம செவலூர் கிராமத்துல மாமியார் ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நான் ஒரு வழி சொல்லுறேன், கேட்டா தெரியாது. நடுவர்களே கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்க பார்த்தீங்களா? யார் யார் ஜாதகத்தை பார்ப்போம்? பொண்ணு ஜாதகத்தையும் மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பார்க்கணும். பொண்ணு ஜாதகத்தையும் மாமியார் கல்யாணத்தை முடிச்சிருக்க பிரச்சனையே வராது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்ச 6 மாசம் ஆயிடுச்சு. அதே பாட்டியில வந்த மகாராசி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீட்டுல 2 ஒண்ணு தெரிஞ்சாலும் இந்த வீட்டுல 4 இருக்கணும். அதுக்கு ஒரு காத்தா இருக்கணும். பிரச்சனை இறங்க பிரச்சனைக்கு கூட பேச்சுவார்த்தை நடக்க, அசாம் பிரச்சனை செஞ்சு வச்சேன், காஷ்மீர் பிரச்சனை செஞ்சு வச்சேன். என்னமா பிரச்சனை? உங்க அப்பா இருபது தெரியல, எனக்கு தூக்கமே வர மாட்டேன்னா நான் கேட்டேன். 65 வயசு மாமியா, எங்க பாட்டி மாதிரி மாமியா, லொட்டு இருவாங்க. இதுக்கு ஏழாயிரம் மீறி போட்டு அப்ப இந்த வாழ்க்கைய நீங்க எப்படி பூந்தோட்டம் நடந்த செய்தி. எனக்கு சிவகாசில ஒரு மாமியார் ஒத்தியாக கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டு மரம் இந்த மரமாட்ட தூக்கி எடுப்பாங்க. மாமியார் மாமியாருக்கு என்னக்கா செஞ்சதுன்னா அவன் சொன்னா இந்த மாமியாரு எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிற கிணத்துல வந்து செத்து போறாங்க. வந்தவன் சொல்லியிருக்கா எங்க வீட்லயும் கிணறு இருக்கு, எங்க வீட்லயும் மாமியார் இருக்கா, இப்படி சாபத்தா மாட்டாங்க. அது அவன் சொல்லியிருக்கா அவங்களாம் உங்களுக்கு சாப்ப மாட்டாங்க, நம்ம பூந்தோட்டம் நீங்க எப்படி நடந்த செய்தி. ஒரு பாட்டி வச்சு மாமியார் 10 பவுன் சங்கிலி போட்டிருக்காங்க. மருமகளுக்கு இந்த சங்கிலி எப்படா மாமியார் சாவான்னு பார்த்தா அவன் சாகிற மாதிரி தெரியல. மருமகளை பார்த்தா இவன் லேசரு செத்துக்கிட மாட்டா, நம்ம தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்டு மாமியார் 2 மணிக்கு படுத்துக்கிறா. மருமக நல்ல கழுத்து உலகை எடுத்து மாமியார் கொதவடையில நங்குன்னு ஒரு இடி. அவ்வளவுதான் மாமியாருக்கு கொதவடை அந்து போச்சு. கிருட்டு 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 கிருட்டுன்னு இருக்கு. இழுத்த உடனே இவன் புருஷனுக்கு சொல்லிட்டாங்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு கிருட்டு கிருட்டுன்னு இருக்கு, எங்க அத்தைக்கு கிருட்டு கிருட்டுன்னு இருக்கு. அந்த பாருங்களேனா கொதவடை வெட்டி போட்டதுன்னா எங்க அத்தைக்கு கிருட்டு கிருட்டுன்னு இருக்கு. அந்த பாருங்களேனா நம்மளால உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிஜமா உங்களுக்கு என்னமா தெரியுதுன்னா கொதவடை அந்து வச்சா தம்பி பேச்சு வரல. ஆனா எப்படியாவது மகன்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இவன் உலக்கைய கழுத்த மருமகளை கழுத்துல இவன் இடுக்கி காட்டுறதுக்காக உலக்கைய கழுத்த மருமகளை காமிச்சிருக்கா. காமிச்ச உடனே இப்ப மருமகளை சொல்றாங்க இங்க இருந்த எங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னு விளங்கலையானா இவன் விளங்கலையானா உனக்கு எப்படி விளங்கும்? 30க்கு விளங்கினா அப்பனும் ஒரு அடி அடிப்பாங்க. 30க்கு விளங்கினா உனக்கு விளங்க. எங்க அத்தை என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏண்டா வளர்க்க மாதிரி அவங்க கழுத்த காத்தாங்கல்ல, அவங்க கழுத்துல கிடக்கிற சங்கிலியை கிடத்தி எனக்கு ஏண்டா வளர்க்க மாதிரி அவங்க நாய் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு
சும்மா இருக்கணும், இந்த நாளைக்கு சும்மா இருக்கணும். எனக்கு சாதாரண நாய்க்கு பிரச்சனை இல்லை, வெளி நாய்னா சிக்கல்றானே. என்ன சார் சிக்கல்னா, வெளி நாய்னா நீங்களும் அந்த நாய் மாதிரி குறைப்ப, அந்த நாய் மாதிரி கழிப்பேன். இவன் அப்படியா சார்ட்டு இருந்து போனா கைக்கிட்ட எடுத்தான், காலை எடுத்தான், கேமரா எடுத்தான், ஏதோ எடுக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்னடா எழுதுறேன் எனக்கு எரி பிடிச்சா யார் யாரையெல்லாம் கழிக்கிறாங்க ஒரு பட்டியல் கொண்டாடான்னு வந்து பார்த்தா முதல் பெரிய இப்படிப்பட்ட பாடம் நடத்துறதுல இருக்கிற போராட்டம் இருக்கேன். இந்த மாதிரி போராட்டம் முடியாது. இன்னொரு வாத்தியார பாடம் நடத்திருக்காரு. இவர் பாடம் நடத்தி இருக்காரு. அங்க வெளியில ஒரு நாய் சட்டு புழுன்னு பறந்து நாய் குறைச்ச உடனே இவர் பாடத்தை நிறுத்திட்டார். இவர் பாடத்தை நிறுத்தின உடனே நாயும் குறைக்கிறத நிறுத்திருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க, இவர் பாடத்தை நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே பையன் சார் நாய் குறைக்கிறத நிறுத்திருச்சு, நீங்க ஆரம்பிக்க. இவன் பாடம் நடத்த சொல்றானா குறைக்க சொல்றானா? இப்ப மாணவனோட நல்ல போராட்டமா இருக்கு. மாணவர்களோட பாடம் நடுவர்களே வீட்டுல கொஞ்சம் மனைவியோட கொடுமதாங்க மாட்டாம ஒரு கணவன் பாடுற ஒரு பழைய பாட்டை பாடுங்க. மரணம் என்று தோறு வந்தது ஒரு மணிதான் பாடிருக்கேன். உடனே என்ன இந்த பையன் கிட்ட பாட்டு பாடுறது மாதிரி சொல்ல கிடையாது. ஒரு நாள் தம்பி நான் ஒரு பாட்டு பாட போறேன்னுட்டு ஒரு வரி பாடுனேன். ஒரே ஒரு வரி, என் பாட்டு என் பாட்டு, அவ்வளவுதான். பின்னால இருக்கிறேன் பாடும் பாடும் நிப்பாட்டு. அன்னைக்கு நிப்பாட்டுனா நான் பாடுறது முடிவு பண்ணிருக்கேன். ஏதோ ஒரு நாள் ஒரு பாட்டு பாடுறேன். பாடுற உடனே பின்னால இருக்கிற பையன் எதுக்கு நான் சார் அவங்க என்னப்பா அப்படின்னு உங்களோட பாடையில பார்க்கும் போது நல்லா தான் அவன் நான் பாடுறத சொல்றானா, அதுக்கு நான் பாடையில பாடுறத சொல்றான். உங்களோட பாடையில பார்க்கும் போது நல்லா தான் இருக்கும். இந்த பையன்கிட்ட நாங்க படுத்த பாடுறது அத்தனை இருக்கேன். நடுவரவர்களே வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பெண் அவனாக பெண்களுக்கு என் வீட்டு வருவ தெரியுதா, வீட்டினுடைய கஷ்டம் தெரியுதா, வீட்டினுடைய துன்பம் தெரியுதா? என்ன இப்ப பட்டுன்னு வச்சா பாருங்க, பட்டுன்னு ஆண்களுக்கு ஒரு பட்டு, ஆனா அந்த ஒரு பட்டை பெண்களுக்கு ஒரு பட்டு. ஆனா ஒரு பட்டை வாங்கி கொடுக்க முடியும். நம்ம ஆண்களை எத்தனை பட்டுன்னு தெரியுமா? இவங்களுக்கு ஒரு பட்டு தம்பி, நமக்கு 8 பட்டு. என்ன 8 பட்டுன்னு கேட்கலாம்? ஒரு பட்டு வாங்கி கொடுக்க முடியும். கஷ்டப்பட்டு, கடம்பட்டு, கவலைப்பட்டு, லோகப்பட்டு, நொங்கப்பட்டு, அல்லப்பட்டு, அவசரப்பட்டு, குடும்பப்பட்டு ஒரு பட்டு வாங்கி கொடுக்க முடியும். நம்ம பட்டே போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப மேட்ச்ல எங்க பக்கத்து அக்கா வரலாம். இப்ப ஆம்பளை பக்கத்து பாருங்க, நம்ம கட்ட ஒரு நடுவர் பேண்ட் போடுறது கட்ட ஒரு மகளை பாருங்க அப்படியே மேட்ச். அந்த சகோதரிய பாருங்க அப்படியே மேட்ச். எங்கேயாவது பெண்கள் மேட்ச். ஆனா ஆண்கள் யாராவது மேட்ச் போடவே மாட்டோம். என்ன மேட்ச்? அதுலயும் எங்க ஊர்ல ஒரு அக்கா பச்சை சேலை, பச்சை பிளவுஸ், பச்சை பொட்டு, பச்சை ரிப்பன், பச்சை வளையல், விளக்க மாத்த கைப்பிடி பச்சை, புருஷனுடைய செலவுக்கு வாங்குற 5 ரூபா பச்சை, புருஷனுக்கு தேர்தலும் பச்சை பச்சையா. இப்படி இருக்கிற பெண்களால குடும்பத்திலையும் போராட்டமா இருக்குமா, பூந்தோட்டமா இருக்குமா? இது பரவாயில்லை. இன்னொரு அக்கா சிவப்பு சேலை, சிவப்பு பிளவுஸ், சிவப்பு ரிப்பன், சிவப்பு பொட்டு, கேரள வேற போட்டு மூளையில் போய் உட்காங்க. உடனே அந்த பாரு இப்படி பூரா சிவப்பா போட்டுக்கிட்டு சமயக்கட்டுல போய் மூளையில் உட்கார்ந்தா எட்டி சிறுட்ட தூக்கம் வரது. எட்டி சிறுட்டது நினைச்சு தூக்கிட்டு போனாங்க. என்ன படம் நேற்று மட்டுமா என்ன காலத்துல காஞ்சி பட்டுடுக்கி கத்தூரி பொட்டு முடித்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். நாங்க இன்னைக்கு காஞ்சி பட்டு என்ன காஞ்சி பட்டுக்கு பாருங்களா, இப்ப ஏதோ ஒரு பட்டை வாங்கி கட்டிக்கிறாங்க. கத்தூரி பொட்டு வைக்காங்களா, அந்த பொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டு பொட்டு. அந்த ஒட்டு பொட்டை சில போது நெத்தில வச்சிருப்பாங்க, பிறகு இலையில வச்சிருப்பாங்க, பாத்துக்கும் சுவர்ல வச்சிருப்பாங்க. குளத்துக்கு குளிக்க போனா எருவு மாட்டு மேல ஒட்டி வச்சிருப்பாங்க. குளத்துக்கு குளிக்க போனா ஒரு பாத்திரமுக்கு பறந்துச்சு பொட்டு இருக்கு. கொண்டாட்டியை காணும். அவன் பொட்டு எங்கே, கொண்டாட்டி எங்கே, பொட்டு எங்கே, கொண்டாட்டி எங்கே? அந்த ஒட்டு போட்டாவது நல்ல பொட்டை வைக்கிறதுல ஒரு மக்கள் வட்டப்பட்டாங்க. எங்க பக்கத்துல இருக்கிற சகோதரிகள்லாம்
வீடு கட்டமா சண்டு வசிக்க சண்டல் வச்ச ஜாக்கெட் போடமா தென்றல் அடிக்கன்னு ஒரு பாட்டு வந்தது. இந்த பாட்டு வந்த பிறகு எங்க பக்கத்து அக்காமாரெல்லாம் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடாது. நடந்த செய்தி எங்க சிவராத்திரியில சித்திர திருவிழா பாக்குறதுக்கு ஒரு 80 வயசு பெரியவர் மீனாட்சி கூட்டம் எவையாத கூட்டம். அவருக்கு உட்கார இடம் கிடைக்கல. அவர் கம்பியை பிடிச்சிட்டு நட்டமா நின்றுட்டு வர வாய் நிறைய வெத்தில போட்டுட்டாரு. வயசு 80 உட்கார இடம் கிடைக்கல. கம்பியை பிடிச்சு நின்றுட்டு வர்றாரு. வாய் நிறைய வெத்தில போட்டுட்டாரு. வெத்தில எச்சியை துப்பணும். வெத்தில எச்சியை துப்பணும். அவர் அங்க நின்றுட்டு பாக்காரு. இவருக்கு கண்ணும் தெரியல கருத்தும் தெரியல. முன்னால ஒரு அக்கா ஜன்னல் வச்சு இந்த ஜன்னல் நினைச்சு பிடிச்சிட்டு அவ்வளவுதான் மதுரைக்கு போராட்டம் சின்ன மகன் அவளுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடணும்னா ஒரு ஜாக்கெட் போய் ஏற்கனவே அந்த டெய்லர் 5000 ஜாக்கெட்டுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கான். இவன் 5001 வாங்கி வச்ச மணிக்கு ராத்திரியோட ராத்திரியை வெட்டி ராத்திரியோட ராத்திரியை தச்ச டெய்லர் ஜன்னல பின்னால அவ்வளவுதான் மாத்தி முன்னால வச்சுட்டான். அவ்வளவுதான் என் தங்கச்சி நல்லா கட்ட பழக்க மாத்திரம் பின்னால வைக்கிறது மாத்தி முன்னால வச்சுட்டே ஒரு கட்ட பழக்க மாத்திரையே கட்டு கட்டு உடனே செய்யறதெல்லாம் எக்கா 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 இங்க பொருங்க அஸ்து சாஸ்திரப்படி முன்னாலதான் இருக்கிறான். நாகரிக மோசம் இருக்கிற போராட்டமே தவிர மூச்சோட்டமாக இருக்க முடியாது. நடுவரவர்களே, இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு? நாம் பெற்ற ஆம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறோம். இதுக்காக பணம் தேடி போராட்டம். நாம் பெற்ற பிள்ளைக்கு வேலை வாங்கணும். இதுக்காக பணம் தேடி போராட்டம். பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா ஒரு காலத்தில் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது. இப்ப திருமணம் என்பது ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் திருமணம் என்பது குணம் பேசி நடந்தது. இப்ப திருமணம் என்பது பணம் பேசி பதவி பேசி சீது பேசி செலுத்தி பேசி என்ன உடனே விளக்கமானதாக உடணும் சொல்ல முடியும். பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் படுகிற போராட்டம் இருக்கு. நான் சொல்லி முடியாது. அதனாலதான் கருவறையிலிருந்து தொடங்கி கல்யாணம் வரைக்கும் நன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் என்று சொல்வதற்கு இல்லை. இது நெடிய போராட்டமே என்று கூறி என் அருமையான வாய்ப்பை கொடுத்த எல்லா சமுதாய மக்களிடத்திலும் ஒட்டிக்கு ரெட்டியாக அன்பை செலுத்தக்கூடிய அந்த ரெட்டி குலத்தை சார்ந்த சார்ந்தவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான உங்களெல்லாம் சட்டப்பட்டு செய்யவே முடிச்சிருக்காரு. எல்லாரும் இடையிலேயே அதோதான் பேராசிரியர் முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. காலத்துடைய நாவலரசி சத்தியினுடைய கல்யாண மாலை புகழ் அந்த காலையில் 8 மணிக்கு டிவியில் செஞ்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி அப்படிப்பட்ட அருமையான காந்தி நாட்டு நாவலரசி பாடை அவர்கள் அழகிய
அந்த படத்துல சூர்யா அப்படிதான் இருப்பான். ஆனா அவளுக்கு அழகான ஜோதிகா மறைவா வந்த பாத்தீங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான ஜோதிகா ஒரு 10 நாளைக்கு வர போறா. அந்த மக்களை பார்த்து வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் உள்ள கொடுத்த வண்டி இல்லவா, தந்தை தாங்கிய என்னை தாங்கிய தெய்வம் நீ இல்லவா. இந்த பாட்டு உங்களுக்கு மட்டும்தான் வரும். வெள்ளையாய் மனம் பிள்ளை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா ஒரு நாள் தூங்கிருந்த போது அவங்க பேச்ச கேட்டோம்னா முடிச்சான். என்னடியே மிக சிறப்பான கருத்துக்களை நேர்மையாகவும் கூர்மையாகவும் கூற அமர்ந்திருக்கின்ற இலக்கிய யவனர் சகலக பேமி அவர்களே. எதிரிலே வெற்றிக்கணி தனக்குத்தான் என்று கொண்டாவி விட்டு கொண்டிருக்கின்ற கெட்டாவிகள். எல்லாரையும் முடிச்சிருக்கீங்களா? பக்கத்துல உட்கார்ந்து காப்பி குடிக்கிறீங்க. ஆவி காப்பி குடிக்கிறீங்களா? இப்ப பார்க்கிறீங்க. உங்களுக்கு சைஸ் கொடுங்க. எப்பவுமே வெளியே வந்தா காப்பி நிறைய குடிப்போம். வீட்டுல அவனே மட்டும் அவனே முடிஞ்சா நல்லா இருக்கு. இது ஒரு சித்தப்பா. அதான் ஒரு மகான் சொன்னாலும் உட்கார்ந்துட்டு சைஸ் பாத்தீங்களா? வீட்டு கிச்சன்ல அரிசி முட்டை இருந்தா சாப்பிடுங்க. எந்த வீட்டுக்கு அவங்க அரிசி மூட்டைக்கு கண்ணாடி இரும்படி பார்த்துருக்கா இதுல இருந்து என் மகன் என்ன எத்தனை குழு குழுதான் அப்போ கண்ணாடி போட்ட அரிசி முட்டை அவர்களே. அடுத்து வந்து கல்லை. கல்லை ஒரு அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கருணாவாசி மாதிரி. ஆமா. ஆனா வந்த உடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. தங்கச்சி சட்டை நல்லா இருக்கா அப்படின்னா. நான் சொல்லி சூப்பரா இருக்குன்னேன். சூப்பரா இருக்கா? என் வீட்டுக்கு தெரியாம எடுத்தீங்களா? இல்ல நான் எடுத்தது கடைக்காரங்க தெரியாது. அவர் ஏன் கருப்பா இருக்காரு தெரியுமில்ல? ஏன் கருப்பா இருக்காரு தெரியுமில்ல? வெளியே வந்து அழுகாயிடும். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க பாத்தீங்களா? அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆனா எங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சோட நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர் பேச ஆரம்பிச்சோட நமக்குலாம் சிரிப்பு வந்துடும். ஆனா அவர் பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. உண்மையிலேயே நடந்த சம்பவம். அங்க வாங்கின அடியில இன்னொரு உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா நேத்து அவருக்கு குழந்தைக்கு சுகையில்லை. ஆஸ்பத்திரியை கொண்டு போறேன். ஆஸ்பத்திரியில நர்ஸ் கேரளா நர்ஸ் சூப்பரா இருந்தா. அடுத்து சொன்னா இன்னைக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே இன்ஜெக்ஷன் போடணும், கொஞ்சம் இரும்பி குடிச்சிட்டு கேட்டா. குழந்தை கிலோ நர்ஸே நர்ஸ் ஆஸ்பத்திரியில எடுத்து பேச வருது. யாராலும் திருமணத்தை போய் குடும்ப வாழ்க்கையை போய் போராட்டம் பேசுவாங்க. இருக்குமா என்ன இருக்கும்? நீங்க அந்த செய்தி தெரிஞ்சாரு. அப்படி கிடையாது. நான் அப்படி கிடையாது. பஸ்ல இருக்கிறதே அங்க செய்யறது. அதெல்லாம் பஸ்ஸானாலும் சரி பூரானாலும் சரி எல்லாம் சேர்ந்ததுதான். அதெல்லாம் பார்க்க முடியாது, மாற மாட்டான். அவன் இப்படியெல்லாம் பார்ப்பவன் எப்படி படிச்சுட்டா இருப்பேன். நீதிபதி அவர்களே, அந்த குடும்ப வாழ்க்கையை நினைச்ச உடனே என்ன பண்றோமோ படத்திலே வாழ்க்கையிலே அப்படிதான். இப்போ இளைஞர்கள் எல்லாம் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாவே இருக்க மாட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான். இளைஞர்கள் எல்லாம் ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால ஒழுங்கா ஒரு சட்டை போட மாட்டான். சட்டை போட்டாலும் பட்டு ஒழுங்கா போட மாட்டான். அந்த கீழே வாரத்துல மேல கட்ட போடுமா அப்படியே போவான். கேட்டா சொல்லுவா என்ன பார்க்க யாரு இருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் போக்கல போயிட்டு இருப்பான். இங்கெல்லாம் இளைஞர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாம் முடிச்சிருந்து மழையில வீட்டுக்கு போயிடல. ஆனா எங்க ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு லீவ் எப்படியே தலையில தூக்கி வச்சிருப்பான். அப்படி இப்படி வழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஷாம்பு போட்டு குளிக்க மாட்டான், ஒழுங்கா இருக்க மாட்டான். ஆனா அவங்கிட்ட போய் ஒரு பொண்ணு அட்டான் இருக்கதான் செய்ய வைக்கும். இருக்கதான் செய்ய அதுதான் செய்ய தெரியாது.
பின்னாடி அதெல்லாம் போறாங்க மனசு நல்லா இருந்தா எப்போ உற்சாகமா இருக்கும். அப்ப மனசு நல்லா இருக்குது உங்களை இப்ப நான் சொல்றேன், பொதுவா தான் சொல்றேன். என்னைக்குமே நான் உங்களை சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன போய் இல்ல, என்னைக்குமே நான் உங்களை சொல்ல மாட்டேன். நான் எது சொன்னாலும் நீங்க கோவப்படாது. நடுவுல உங்களை எருமை மாடு சேர்த்து சொல்லிட்டேனா? நடுவுல உங்களே கவா எருமை மாடு. ஏரோப்ளேன் ஓட்டுமா? எப்ப தெரியுமா? கேட்கிறவன் கேட்டையினா இருந்தான். நான் உங்களை சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். உங்களை சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன். உங்களை சொல்லல. பூரிட்ட மாடு ஏழு வீட்டு புல்லு தின்னுச்சு. பொதுவான ஒரு பழமொழிதான். பொதுவா தான் சொன்னேன். நீ பேசினாங்க. உங்களுக்கு ஒரு பிபி டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீதிபதி அவர்களே, எங்க ஊர்ல எல்லாம் அம்பாளுக்கு இப்படி திருவிழா நடக்கும். சூப்பரா இருக்கும். அங்கெல்லாம் இளைஞர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும். ஏன் தெரியுமா? இல்ல. அம்பாளை நோக்கி இல்ல. அம்பாளை நோக்கி அப்படியே நம்பாளை நோக்கி சொல்லுவாங்க. அது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழாட்டு தெரிஞ்சுக்கோ. இப்போ ஆம்பளை பையன் எப்ப சந்தோஷமா இருப்பான்? எப்போ நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன் எப்ப சந்தோஷமா இருப்பான்னா பசங்க வயசுக்கு வந்தபோது சந்தோஷமா இருப்பான். உங்களுக்கு தெரியாதோ? பசங்க வயசுக்கு வரது தெரியாதுல்ல? பசங்க எப்படி வயசுக்கு வருவாங்கன்னா முதல்ல அவங்க முகத்துல ஒரு மீசை எட்டிப்பாங்க. அதுக்கு பிறகு கண்ணத்துல ஒரு பல்லு எட்டிப்பாங்க. கண்ணத்துல பல்லு எட்டி பார்த்த உடனே பக்கத்துக்கிட்டே இருப்பாங்க. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன், மீசை முளைச்சி முன்னுக்கு வந்துட்டேன். எப்படி சந்தோஷமா இருப்பான்? அடுத்து அவன் மறுபடியும் அடிப்பான். ஆனா காதல் என்கிற ஒன்று மனசுல வந்த உடனே இளைஞர்களுக்கு சந்தோஷம். அப்போ காதலி மனசுல வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில இருந்தா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். காதல் சொல்லுங்க. இப்படியா சொல்லுவாங்க? உற்சாகமா சொல்லுங்க. காட்டு முன்னாடி இருக்கிற மாதிரி கொஞ்சம் மென்மையா சொல்லுங்க. காதல் சொல்லும் போது முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது. காதல் சொல்லும் போது இனிமையா மென்மையா அழகா சூப்பரா சொல்லணும். அசிங்கமான காதல் தெரியாத சொல்ல வேண்டியது. ஒன்றும் சொல்லதில்லைன்னா இனி என்னதுனாலும் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லவே சும்மா இருங்க. நான் சின்ன பிள்ளையிலிருந்தே எது சொல்லணும்னாலும் எனக்கு ஒதுக்கு சொன்னதா. நீங்க ஓட்டப்பட்ட தேவையா? சரி, அதை விடுங்க. நான் சொல்லிடுறேன். காதல் சொல்லு. இனிமையா அழகா சூப்பரா சொல்லு. நீதிபதி அவர்களே, காதலி என்கின்ற ஒரு பெண் மனசுக்குள்ள வரும்போது அந்த வாலிபனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அதான் சொன்னான், மனதில் இந்த காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரவாகும். காதலிக்கு போது கிராஸ் பண்ணக்கூடாது. காதல் நடி எப்படி இருக்கு? ஒருத்தி காதல் கவிஞர், ஒருத்த காதல் கவிஞர். கண்ணே எரிசா, உன் காரியம் மனம் உருகுது அரிசா, ஓடிப்போமா ரைசா. அந்த மூணு
இருக்கா பைசா, அவன்கிட்ட இருக்கா பைசா. இப்ப இவன் உனக்கு துட்டுக்கு வரக்கூடிய காதல் கடைசி வரைக்கும் எப்படி அந்த காதல் வரும்? இந்த மாதிரி காதல் நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்? ஒன்னை விரும்பும் உயிரே, என்னை விரும்பும் ஓர் உயிரே, உன்னையும் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. இதுதான் காதல். இது எப்படி என்னென்ன நீங்க இப்படித்தான் ஒருத்தன் செஞ்சான். புதுக்க வைத்திருக்கிறான். அன்பே உன்னை மனச்சிறையில் தானே வைப்பதாக சொன்னேன். அன்பே உன்னை மனச்சிறையில் தானே வைப்பதாக சொன்னேன். இதை ஏன் உன் அப்பனிடம் சொல்லி என்னை மத்திய சிறையில் காதல் நட்டமா நிற்கான். எனக்கு நல்ல தீர்ப்பு தரதுக்கு நல்ல அப்படி சொல்லுவேன். எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான். பிள்ளையார் வீட்டுக்கு வந்தான். ஆமா பிள்ளையாரே. எனக்கு கோபம் தாங்க முடியல. அந்த பிள்ளையாரை கேள்விப்படுத்த நீ அடிச்சோம்னா அப்படின்னு சும்மா பார்க்க அவனுக்கு விஷயம் தெரியாது. ஏஞ்சலுக்கு சுந்தரி இருக்காளா, அந்த ஏஞ்சலுக்கு சுந்தரி பிள்ளையாரை பார்த்தா அப்பதே பிள்ளையாரை பார்க்கலாம். அவனுக்கு அப்பவுமே எனக்கு மாமன் தானே. எவ்வளவு சுவாசா இருக்க பாத்தீங்களா? இவனுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. பிள்ளையார்ட்ட உடனே ஒரு ஞாபகம். எங்க ஊர்ல ஒரு ஆடு இறப்புல அந்த பிள்ளையாருக்கு பெரிய தொப்பு. 3 நண்பர்கள் பாருங்க. முதல் ஆள் போய் அந்த தொப்புக்குள்ள உள்ள ஒரு தேடு வந்து தொப்பு. அவன் வெளியில சொன்னா தேடுறதுக்காக வாயில வந்துட்டு மாப்பிள்ள தேடு சூப்பர்னா. 2வது ஆள் கையை விட்டான். அவன் கையிலையும் தேடு தொப்பு வந்துட்டு அவனும் வெளியில சொன்னா கேரளங்கிறதுக்காக மாப்பிள்ள தேடு சூப்பர்னா. 3வது ஆளும் கையை விட்டான். அவன் கையிலையும் தேடு போட்டுச்சு. அவனும் மாப்பிள்ள தேடு சூப்பர்னா. அதே மாதிரி தான் எங்க தாத்தாவும் எங்க பாட்டியை கல்யாணம். என் பாட்டிங்கிற தேடு அவரை கொட்டிச்சு. அவர் வெளியில சொன்னா கேரளங்கிறதுக்காக ஆகா தேடு சூப்பர்னா. எங்க அப்பா கல்யாணம் பண்ணா. எங்க அம்மாங்கிற தேடு கொட்டிச்சு. அவரும் வெளியில சொன்னா கேரளங்கிறதுக்காக ஆகா தேடு சூப்பர்னா. நானும் கல்யாணம் பண்ணேன். என் வீட்டுக்காரங்க தேடு கிடைச்சதையும் என்னை கொட்டுது. நானும் வெளியில சொன்னா கேரளங்கிறதுக்காக ஆகா தேடு சூப்பர்ங்க. என் மகனும் கல்யாணம் பண்ணான். என் மருமகங்கிற தேடு அவனையும் கொட்டுது. அவனும் தேடு தேடு சூப்பர்னு இருக்கான். இப்படித்தான் ஐயா என் தாத்தா காலத்திலிருந்து இன்னைக்கு காலம் வரைக்கும் அந்த போராட்டத்தை தாங்க மாட்டாம, கொடுமையை தாங்க மாட்டாம ஆம்பளைகள்லாம் தேடு சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா உண்மையிலே எவ்வளவு குடும்பமா வந்திருக்காங்க பாருங்க. இவங்களும் பார்த்த வேகமா நீங்க போராட்டம் பேசுறீங்க. வீட்டுல இருந்தா போராட்டமும் இப்படியும் குடும்பமா தானே உட்கார்ந்திருக்காங்க. குடும்பம்னா என்ன அர்த்தம்னா குடு இன்பம். கணவன் மனைவிக்கு இன்பத்தை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு இன்பத்தை கொடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு இன்பத்தை கொடுக்கணும். அதுதான் குடும்பம். அது மட்டும் இல்லை நீங்க விஜய் அவர்களே. நடுவர்களே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சம்பளத்தை வர குழு இருக்கான், மணிப்படுத்த குழு இருக்கான். சம்பளத்தை கொடுக்கலான்னு வச்சுருவான். அந்த வீட்டுல துன்பம் தானே இருக்கும். இன்பம் எப்படி இருக்கும்? இல்ல ஒரு வீட்டுல இருந்தா கணவன் மனைவி இருந்தா கண்டிப்பா சண்டை போடுவாங்க. சண்டை இருந்தா தான் அது குடும்பம். இப்ப மணி வந்து அந்த பொண்ணு வாங்கலன்னா அவருக்கு டாஸ்மார்க்ல கொண்டு கொடுப்பாரு. அதனால தான் அந்த பொண்ணு வாங்குது. இதெல்லாம் பூந்தோட்டம் ஆக்கணுங்கிறதுக்காக அந்த பள்ளி செய்வது. பெரியவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் இவன் நரி கட்டு போறாப்பா, இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கப்பா அப்படிம்பாங்க. கால் கட்டு கால் கட்டு ஒரு பொண்ணை கட்டுன்னு அர்த்தம். அது
அதுதான் ஏன் கேட்டேன். வெறும் 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு இருக்கு. சும்மா எனக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் பாவம் பாத்தீங்களா? அவருக்கு 99 ரூபாய்க்கு ஒரு கட்டி. இவ்வளவு தானே கேட்கறேன். அதுக்கு தான் பதில் வரும். ஒரு ரூபாய்க்கு கொடுக்காத நான் ஒரு பட்டு வச்சிருக்கேன். நான் போயிடுவேன். அப்போ பட்டு எடுக்கிறதுனால அந்த வீட்டுல பிரச்சனை வராது. ஒரு முன்னாடி பட்டு உடுத்து நகை எடுத்து போட்டு அவளுக்கு புற்றுநோய் எடுத்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. அந்த பொண்ணு ஏன் பட்டு கட்டினான்னா புருஷனுக்கு அந்த இது சொல்றது. எங்க வீட்டுக்காரர் வெறும் அதான். புருஷனுக்கு பெருமையா அந்த ஊருக்கு காட்டணும். பூ முடிப்பது பட்டு வைப்பது யாருக்காக? இதை புரிந்து கொண்டால் போதும். இதை யாரிடமும் சொல்லாதே. நடுவர்களே பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக? பூ முடிக்கிறதும் பொட்டு வைக்கிறதும் பக்கத்து வீட்டுக்காரன் வைத்திருக்கிற எனக்கு இந்த வீட்டுல பட்டுண்டா துட்டுண்டா அம்மா அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் வைத்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வைத்திருக்கிற கலப்பதுக்கு தான் வேலை செய்தா. பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் அதற்காக தான். நீங்க ஒரு பத்து மட்டும் தான் எடுக்கிறேன். நீங்க எப்படி கிராமப்படுறீங்க? இப்போ நாங்க ஏன் மேட்ச் போடுறது தெரியுமா? ஏன் மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? ஆக்சுவலி நான் இப்போ மேட்ச் வரைக்கும் நான் மேட்சா ஏன் ட்ரெஸ் போடுறோம்? ஏன் மேட்சா போடுறோம்? கட்டிட்டு தான் மேட்சா இல்லை, கட்டிட்டு புடவையால கொஞ்சம் மேட்சா போடுறேன். அது என்ன உங்களுக்கு கதை முடியுது? ஆனாலும் நாங்க எங்க வீட்டுக்காரருக்கு மேல ரொம்ப மரியாதை வச்சுக்கோங்க தெரியுங்க. காலையில 4 மணி ஆகுது நான் எழுந்திருச்சுவேன். எழுந்திருச்சு எங்க வீட்டுக்காரர் எழுதி விட்டு நான் படிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க போடுற டீ ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல
அதெல்லாம் போட்டாங்க. என்ன ஆக போகுதுல 10 நாளையில 20 நாளையில சண்டை வராம எத்தனை நாளா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடம்பு புரிஞ்சே படாமல் போட்டாரு. உண்மையே தெரியல. சண்டை வருதுங்களா? எங்க அண்ணன் ஒரு அரவணைச்சு விட்டு தோறுது. ஏமா? கற்பனை பண்ண அருமையா? இது பெரிய கற்பனை. பெரிய கற்பனை. சரி, இருக்கட்டும். தோறுந்துட்டு இருக்காங்க. உள்ள திறந்தவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாங்களா? சின்ன தம்பி சுப்பிரமணியம் மானம் காட்டுறாரு. நிறைய பேர் அதான் ஏமாந்துருக்காங்க. இதுல வந்து நீங்க தப்பிக்கன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருந்து பட்டினி கால விடுறது. அப்பா இரவு இவ்வளவு அதமா நடந்துட்டு இருக்கு. அப்படியா? அப்ப சண்டை வராத. மீறி சண்டை வந்தா இன்னொரு டெக்னிக் இருக்கு. என்ன? இப்போ பெண்களெல்லாம் அசத்தணும்னா கொஞ்சம் புரிஞ்சு பேசலாம். ஒரு பேர் கொஞ்சம் பெருசா இருந்தீங்களா? சுருக்கி கூடலாம். எலிசான்னு ஒரு பேர். எலி. குட்டி. அதான் அவன் பக்கத்துல என்ன போட முடியுதோ அவங்க தெரிவிக்கிறது. பக்கத்துல கூட ரொம்ப வாசம் எல்லா ஊர்லயும் பக்கத்துல போய் மாதம் நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்லாம மீனான்னு ஒரு பேரு. ஏன் உன் அப்பா என்ன பெரிய பேர் வச்சிருக்கான்? அது சுருக்கிதான் உங்களுக்கு வீடு. வீடு குட்டி. அவன் நீந்தி வைப்பான். அது சொல்ற கவலா போயிடும். இப்போ பஞ்சவர்ணம்னு ஒரு பேரு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஐயோ, நல்லவே இல்லை. பஞ்சவர்ணத்தை அப்படி சொல்லக்கூடாது. சில வார்த்தைகள் அடையாளத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ காதலுக்கு சாட்சி இதெல்லாம் ஆளுக்கு சாட்சி காட்டுவான். இல்லையே. ஒண்ணு கடவுள், இன்னொன்னு நிலம். ஓஹோ நீங்க நிலம் சொல்லுங்க பாப்போம். நிலம். நல்லவே இல்லை. என்ன நிலம் எப்படி தெரியுமா வச்சிருக்கணும்? எப்படி சொல்லணும்? சொல்லுங்க. நிலம் எப்படி தெரியுமா வச்சிருக்கணும்? எப்படி சொல்லணும்? நீ லவ்வு. நிலவு பார்த்து நீ லவ்வுங்கணும். எங்க பேர் நல்லா தெரியணுமா திருவள்ளுவருக்கு நிலம் பார்த்து நீ லவ்வுமா பக்கத்துல கஷ்டமா இருக்கும். அப்ப அதோட இருக்கும். அப்ப கல்யாணத்துல எல்லாம் நீ லவ்வுன்னு சொல்லக்கூடாது. பைத்தியம் நினைச்சுப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போதா கனிவு வருதா? உடனே எனக்கு கல்யாணம் முடிஞ்சவன் நான் முடிவு பண்ணணும். அதையும் சொல்லி சரி, உங்களுக்கு எப்பவாவது கனிவு வரும். வருமா? ஆமா. சரி வா. கனிவுக்கு தேடிலாம் போவீங்கல்ல? எதுவும் போனோம். சரி போங்க. அப்போ நிறைய பேர் இருப்பாங்கல்ல? சரி. கண்ணி நிலவு. நீ லவ்வு. அப்படி சொல்லு. கண்ணே நீ லவ். ஆமா. இப்படி சொன்னா நல்லா இருக்கும். இந்த பஞ்சவர்ணத்தை பஞ்சு அப்படி சொல்லக்கூடாது. My son குட்டி. வீடு வந்து பாருமா. சரி. தலைமை காலையிலே சுத்திடுவோம். பத்து அடிச்சு கத்திடுவோம். சாயங்காலம் வரும்போது வாசல் முடியுமா? ஆமா. பத்து குட்டி. யாரும் குட்டி போட்டு அடுத்து இன்னொரு கடைக்கு பூவாத்தா. அந்த கடை வந்து கரெக்டா சுட்டலாம். பூவாத்தா கடையா சுட்டலாம் பாருங்க. கண்ணே நீ இப்படி வார்த்தையால வாங்கி பார்த்தா நீ வீட்டுல சண்டை வராது. நடுவர்களே, எங்க ஊர்ல வந்து அது வீட்டுக்காரிய அபின்னு சொல்லிடுவோம். நான் கூட அபிராமியத்தை சுருக்கி அபின்னு கூடுதலான நினைச்சு எப்ப அவன் வீட்டுக்காரி பேர் அபிராமியான அப்படின்னா என் வீட்டுக்காரி அடங்கா அப்படின்னா இப்படி சுருக்கிறதுலே சிக்கல் வந்ததப்பா. அது அடங்காட்டாலே கூட இவ்வளவு அருமையா அப்படின்னு சுற்றுலா பார்த்தீங்கன்னா அப்ப எவ்வளவு இருக்கும். பேசவாவது ஒழுங்கா பேசுவாங்க. பக்கத்து வீட்டு பரமேஸ்வரி அக்காவை பாருங்களேன். இவன் அங்க பார்த்தான். என்ன அந்த பார்க்க பாட்டீங்க? கண்ணை நொறுக்காய காரண மாதிரி காட்டிடுவேன். எம்மா நீ தான் பார்க்க சொன்ன. என்ன பார்த்தாலும் தப்பு, பார்க்கறனாலும் தப்பு. நான் எதுக்கு பார்க்க சொன்னேன்? அந்த அக்கா கிட்ட இருக்கிற சேலையை பாருங்க. அதே மாதிரி நீங்க ஒண்ணு வாங்கி கொடுங்களேன். அதே மாதிரி நீங்க ஒண்ணு வாங்கி கொடுங்களேன். நம்மளால சொன்னா நான் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா அவ வாங்குவாளோ வாங்காளோ? அதே மாதிரி நீங்க எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கு கூட தெரியாது. என்னத்த பேசியா? இந்த ஆம்பளைக்கு சொல்லவே இல்லை. எப்போதாலும் பகுதியில் வேலையில பேசு. ஒரு நாள் நம்ம வீட்டுல எடுத்து பேச கிடையாது. அன்னைக்கு அண்ணன் உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்களுக்கு தான் கிளி மாதிரி ஒரு கொண்டாடி வீட்டுக்குள்ள இருக்குல்ல, ஏன் குரங்கு மாதிரி ஒண்ணு சைட் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். நல்ல கேட்டுதானே? அவர் எழுதுனா தெரியல. நான் பொம்பளைக்கு மட்டும் பிறந்த வீடு மூத்த வீடு 2 வீடு இருக்குல்ல. அப்ப என் வீடு சின்ன வீடு பெரிய வீடு 2 வீடு தான் எடுத்து தப்பா வைக்கல. நான் என்னை மாமியார் வீட்டுக்கு தள்ளுவோம் அப்படின்னு. நடுவர்களே, எங்கேயாவது ஹோட்டல்ல போய் ஒரு ஆம்பளை ஏன் சாப்பிடுறாங்கன்னா வீட்டு சாப்பாடு நல்லா இல்லை, வீட்டு சாப்பாடு ஒழுங்கா இல்லை, அப்பதான் நம்ம ஹோட்டலுக்கு போவோம். அப்படி இருந்தா வீட்டுல வந்து நல்ல அன்பும் நல்ல ஆதரவும் நல்ல பிரியமும் நல்ல
எத்தனை வீட்டுல இருக்கு இல்லையே தன்னைக்கு